ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மனோகர் இருந்துக்கிட்டு மல்லியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா அங்கே பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. இங்கே நம்ம இவர் இருக்கார்லே விஜய், அவர் தான் பெரிய நாட்டாமா அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே போயிட்டுருக்கு. அவர் சரியான நாட்டாமா இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் எப்போவுமே ஒரு தலைபட்சமாக தான் ஒரு மதிப்பை போடுறது, ஒரு தீர்ப்பும் சொல்கிறது. எப்போவுமே மல்லியை குறைவாக தான் ஒரு எடை போடுறது. இந்த ராஜு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறத கேட்குறது, மல்லியை வீட்டை விட்டு துரத்துறது, கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. கடைசியில் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கப்புறம் மல்லி நீ தான் ரொம்ப நல்லவ வல்லவ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, இந்த விஜய்க்கும் எட்டின மூலம் அவ்வளோதான். அதனால தான் இப்போ எல்லா பிரச்சனையுமே. இப்போ அந்த மனோகர் இருந்துக்கிட்டு எதுக்காகப்பா மல்லி வீட்டை விட்டு தோற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா நான் 2 நாள் தான் பெங்களூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அதுக்குள்ளே பக்கத்தில் என்னென்ன பிரச்சனை, எவ்வளோ சண்டை, அதுவும் இல்லாமல் ரேணுகாவை இவன் சுடர்ன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் வேறு பண்ணியிருக்கலாம். அதனால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் இந்த மல்லிக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டியது, மூக்க நுழைக்க வேண்டியது, அப்புறமா ஏதாச்சும் ஒன்றுத்தில் கஷ்டப்பட வேண்டியது. எதுக்கு இதெல்லாம்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு இவள் ஒன்று அவள் ஒன்றுன்னு பண்ணிக்கிட்டு கடைசியில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. சரி, இது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சுடர்னு சொல்லிட்டு நம்ம இவளை ரேணுகாவை வம்பிழுத்துட்ருக்கலாம். இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இங்கே நடந்ததுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னதும், சரி நீங்கள் அன்றைக்கி எங்கே போனீங்க, எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னதும், அன்றைக்கி நான் தான் ஒரு லிசி வாங்கி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க இவங்க காணாமல் போயிட்டாங்க, அதுக்கும் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னதும், உடனே நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு மனோகர், இல்லைப்பா நம்ம தங்கச்சி மேலே எந்த தப்பு இல்லை, அங்கே போலீஸை கூப்பிட்டு வந்தது எல்லாமே நான் தான், எல்லா தப்புக்கும் காரணம் நான் மட்டும்தான், தயவு செஞ்சு மல்லி எதுவும் சொல்லாத அப்படின்னதும், இவரால் தான் எல்லாம் கெடுறது, இவர் மட்டும் ஒழுங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, வயசுக்கு தந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, உடனே நீங்கள் யாருங்க, நீங்கள் எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுறீங்க, அதுவும் இல்லாமல் சுடரோ ரேணுகாவோ அவள் என்னுடைய மனைவி, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சு ஏன் அவன் மேலே நீங்கள் அபாண்டமாக பழி போடுறீங்க, அவளை ஏன் வெறுக்கிறீங்க, அவளை ஏன் போலீஸை வச்சு மிரட்டுறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் யார் எங்கள் விஷயத்தில் தலையிட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்றதும், ஆமாம் நல்லா பார்த்தேன், நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணுறத, இதுக்கு மேலேயும் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, என் பிரச்சனை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்தா மாதிரி பேசி விட்டுறாரு நம்ம விஜய். அடப்பாவி என்னடா இது, நீயாடா அப்படி பேசுறது, மாமான்னு சொல்லிட்டு அப்படியே காலை சுத்தின பாம்பாட்டமே வந்தியாடா, இப்போ உன் புத்தியை காட்டியடா, அந்த ராஜி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்துட்டு இப்போ நீ என்னைய வீட்டை விட்டு போன்ற, அதுவும் இல்லாமல் நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சரியில்லை, என்ன தப்பு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை. நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா கெட்டதையும் பண்ணிட்டுருங்க. இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இவ பங்குக்கு இந்த மல்லி ஏதாச்சும் ஒரு கலாட்டா பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ பாரு இந்த ஃபோட்டோவை காட்டுறேன், இதில் வெண்பா குட்டி இருக்கா, அங்கே நடந்த விஷயத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ உயிராக நினைக்கிற வெண்பா குட்டி மேலே சத்தியம் பண்ணு, நீ அப்படி சத்தியம் பண்ணிட்டேன்னா நான் உன்னை நல்லவன் நம்புகிறேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் நீ தான் எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ண அப்படின்ட்டு நீயே ஒத்துக்கணும். அதுக்கப்புறமும் நாங்கள் உன்னை எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்ல, திருன்னு முழிக்கிறா நம்ம மல்லி. ஏன்னா அங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த மல்லி தானே காரணம், அது எல்லாருக்குமே தெரியும். மல்லிக்கு தெரிஞ்சுதான் அங்கே எல்லாமே நடந்துச்சுன்னு தெரியும். இதுக்கு மேலேயும் எதையும் மறைக்க முடியாது அப்படின்றதுனால, சரி நான் தான் இதெல்லாம் பண்ணேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணோம், அதுக்கு காரணம் இந்த சுடர் உண்மையான ரேணுகா இல்லை, அதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் அது நடக்கலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு மேலே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத மல்லி, ஏன்னா நீ பண்ணுற வேலை எல்லாமே பக்கா வேலையாக இருக்குது, இதுக்கு மேலேயும் உன் கூட வாழ நான் தயாராக இல்லை, ஏன் ரேணுகா இருந்தால் எனக்கு போதும்னதும் தூக்கி வாரி போட்டுறது நம்ம மல்லிக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக மல்லி மேலே உயிராக இருந்த நம்ம விஜய் இப்போ அந்த சுடர்வாலையும் இந்த ராஜேஸ்வரியாலையும் வீட்டை விட்டு போகிற நிலைமைக்கு ஆளாயிட்டா இல்லையா, அதனால தான் என்னாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.